வெல்கம் டு சிகே யூனிக் ட்ரேஸ். நான் உங்கள் பிரேமலதா வந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஹியூமன் ஃபேஸ் எல்லாம் எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்றாங்க. அதனால் நான் பிக்சார்ட் ஆப்பில் எப்படி எடுக்கிறதுன்றதை காட்டுறேன். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ட்ரேஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். நான் அதனால் இப்போ பிக்சார்ட் ஆப் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்மளுக்கு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸில் யார் வேணாலும் நம்ம அவங்க இமேஜை வச்சு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். பென்சில் ஆர்ட் மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து நம்ம பேப்பர் காப்பி ஆப்பில் கொண்டு போய் நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் பிக்சார்ட்னு அந்த ஆப்பு டவுன்லோட் பண்ணுறேன். இது எதுக்காகனா இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணையில் ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த ஏதாவது நம்மளுக்கு பிடிச்ச இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ண சொல்கிறோம். அப்போ வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணப்போ ஆரி ஒர்க்கில் நிறைய பேருக்கு அதை ட்ரேசிங் பண்ணுறது தெரியல. அதனால் அவங்களுக்காக இது. இப்போ வந்து பிக்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை பேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதோட பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் எடிட் ஏ ஃபோட்டோன்னு இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் ஏசப்பா இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்துக்கிறேன். அது வந்து இப்போ டைரெக்டாக அதில் போகக்கூடாது. மேலே இருக்க சர்ச்சுன்னு இருக்கும்ல, அதில் போய்ட்டு ஸ்கெட்ச் பேப்பர்னு கொடுங்க. இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் செகண்டாக இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பேப்பர் பென்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதில் நான் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அந்த இமேஜை கொண்டு வந்து அதில் வைக்க போகிறேன். கீழே ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஏ ஃபோட்டோன்னு வரும். அதில் அந்த இமேஜை கொண்டு வந்து வைக்கணும். கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் அதில் கீழேயே எஃபெக்ட்ஸ்னு காட்டும். எஃப்எக்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த எஃப்எக்ஸுன்றதில் கிளிக் பண்ணிங்கன்னா அது லோடிங் ஆகும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா மேஜிக்னு வரும். அந்த மேஜிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்லைன் ஸ்கெட்ச் மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விசிபிள் ஆகும். இந்த மாதிரி விசிபிள் ஆகிறத நீங்கள் வந்து கீழே அந்த கோடு மாதிரி வருது பார்த்திங்களா, அதை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மெலிசாக ஆக்கிக்கலாம், திக்னஸாகவும் ஆக்கிக்கலாம், லைட்டாகவும் ஆக்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது நம்ம ட்ரேஸ் பண்ணுற மாதிரி பென்சில் ஆர்ட் மாதிரி நம்ம ஒரு இது லைனுக்கு கொண்டு வந்துட்டோம். ரொம்ப லைட்டாகவும் ஆகும், ரொம்ப திக்னஸாகவும் ஆகும். அந்த இது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு எனக்கு தேவை. நான் வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட்னா கேளுங்க. Thank you.